இந்தியர்கள் வந்து எப்பயுமே எனக்கு இந்த பஸ் பிடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களும் அந்த நேரத்தை எப்படி மதிப்பிடுவாங்க தெரியுமா? எனக்கு இந்த பஸ் பிடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரமும் 4 நிமிஷமும் 10 செகண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்தியர்கள் எப்படி நேரத்தை மதிப்பிடுறாங்க, ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் எப்படி நேரத்தை மதிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த விஷயத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் அதே மாதிரி வெட்டியா இருக்கிற நேரங்கள்ல அது வேஸ்டா ஒரு சில விஷயங்களை பேசி பொழுது போக்காம நம்மளும் அந்த நேரங்களை ஒரு பயனுள்ள நேரமா எடுத்து பல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சென்று கொண்டிருக்கும் நேரத்தை வென்று விடலாம், அந்த நேரத்தில் சும்மா நின்று கொண்டிருந்தால் நேரம் நம்மை தின்று கொண்டு போய்கொண்டிருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்காம, நேரம் பொன் போன்றது மண் போன்றது கண் போன்றது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கான ஒரு டெஃபினிஷனை மைண்ட்ல வச்சுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த வீணாகிற நேரங்கள்ல